نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. النعمان بن بشير رضي الله تعالى عنه يقول: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: الحلال بين والحرام بين وبينهما مشبهات لا يعلمها كثير من الناس إلى آخره. أقال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஹலால் ஹராம் என்பது இருக்கின்றது. இது தெளிவாக இருக்கக்கூடியது. மார்க்கத்தில் தெளிவற்ற ஒன்றை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனுமதிக்கப்பட்டவையும் மிக தெளிவானவை, மேலும் அனுமதிக்கப்படாதவையும் தெளிவானவையாக இருக்கின்றன. இவ்விரண்டிற்கும் இடையே சந்தேகத்திற்கு இடமானவையும் இருக்கின்றன. அவற்றை மக்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். எனவே எவர் சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவிர்த்து கொள்கிறாரோ அவர் தமது மார்க்கத்திற்கும் தமது மானம் மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுவதிலிருந்து விலகி விடுகின்றார். எவர் சந்தேகத்திற்கு இடமானவைகளில் போய் விழுகிறாரோ அவர் வேலியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவரை போன்றவராவார். அவர் வேலிக்குள்ளேயே கால்நடைகளை மேயவிட நேரும். எச்சரிக்கை: ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. எச்சரிக்கை: நிச்சயமாக அல்லாஹ்வின் பூமியில் அவனது எல்லைகள் அவனால் தடை செய்யப்பட்டவைகளாகும். எச்சரிக்கை: உடலில் ஒரு சதைத்துண்டு இருக்கின்றது. அது சீர்பட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்பட்டுவிடும். அது சீர்குலைந்து விட்டால் முழு உடலும் சீர்குலைந்து விடும். புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஹதீஸை நாம் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடியது ஹலால் எது ஹராம் எது என்பது தெளிவாக தெரியும். இந்ததை பற்றி பிரச்சனை இல்லை, இதை நம்ம ஒதுக்கிறோம். என்ன? மது அருந்துதல் என்பது ஹராம், தெளிவாக தெரியும் நமக்கு. மது அருந்துதல் ஹராம் என்பது தெரியும், அதை நம்ம விளக்கிடுவோம். அதே சமயத்தில் வட்டி என்பது வாங்குவது ஹராம், தெளிவாக தெரியும், விளக்கிடுவோம். இப்படி ஹராம் என்பது எது ஹராமோ அதை தெளிவாக தெரியும், நாம் விளக்கி விடுகின்றோம். அதே சமயத்தில் உண்ணக்கூடிய உணவுகள், சாப்பாடு இருக்குது, சோறு இருக்குது, இது ஹலாலா ஹராம்னா இது ஹலால், தெளிவாக தெரியும். இதுபோல விஷயங்கள், ஹலாலான விஷயங்கள் எது என்பது தெளிவாக தெளிவாக தெரியக்கூடிய விஷயங்களை பற்றி பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இருக்கிறது. சிலவற்றை இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள் இருக்குது, பெப்சி, கொக்கோகோலா, மரண்டா, இது போன்ற விஷயங்கள் இருக்குது. இது ஹலாலா ஹராமா என்பதை பார்க்கும் பொழுது எல்லாத்திற்கும் என்னங்க மேலோட்டமாக பார்க்கறது அது ஹலால் தானேங்க அப்படின்னு நினைப்போம். போதை தரக்கூடிய வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஆல்கஹால் எதில் கலக்கப்பட்டு இருக்குதோ அது ஹராமாக ஆயிரும். அந்த இதை பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆல்கஹால் மிஸ் பண்ணப்பட்டிருந்தால் அது ஹராமாச்சு. இது சந்தேகத்திற்குரிய ஒன்று. இப்போ இதை குடிக்காமல் கூடாதாங்கன்னா இங்கே சர்ச்சைகள் வரும். குடிக்கிறாங்க, அது கம்மியாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஹராமில் தான் சேரக்கூடிய ஒன்று. அப்போ இது போன்ற சந்தேகத்திற்குரிய ஒன்றாக இருக்கக்கூடியதை மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதை அவன் விட்டு விலகிவிட வேண்டும். இப்போ இஎம்ஐல வாங்குறது ஹலாலா ஹராமா? பொருள்களை வாங்குறாங்க, டிவியில் போட்டு வாங்குறாங்க, அது ஹலாலா ஹராமா? வீடுகளை தேடி தவணைகள் வருகின்றார்கள், தவணைகளுக்கு பணங்களாகவோ அல்லது பொருளாக வாங்குகிறோம், இது ஹலாலா ஹராமா அப்படின்னா இதெல்லாம் ஹராம் தான். ஆனால் மக்களுக்கு எப்படி தெரியுது? இல்லைங்க, நம்ம பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கினாத்தே வட்டியாக ஆகும், பணத்தை கொடுத்து பொருளை வாங்கும் பொழுது அது வட்டியாக ஆகாது என்பதாக எண்ணுவார்கள், சொல்வார்கள். அப்படி அல்ல. பணத்தை கொடுத்து அதை நீ பணமாக கொடுக்கக்கூடிய சமயங்களில் என்ன விலைக்கு கொடுக்கின்றாயோ அதே இது தவணையாக இருக்கக்கூடிய சமயங்களும் அதே விலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தவணையாக வாங்கக்கூடிய சமயங்களில் அதற்கு 50 நூறுகள் கூடக்கூடிய சமயங்களில் விலை கூடுதலாக நிர்ணயிக்கக்கூடிய சமயங்கள் அந்த கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்ட விலையுடைய காரணம் என்ன என்பதை அந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். அப்போ இது ஹலால் போலையும் தெரியும், ஹராமோலையும் தெரியும். இது இரட்டை இடங்களில் இருக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்ந்திருந்தால்தான் அவனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது தமது மானம் மரியாதைகளுக்கும் களங்கம் ஏற்படுவதிலிருந்து விலகி விடுகின்றான். ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் எனக்கு மான மரியாதையெல்லாம் போச்சுங்க, நான் எந்த தப்பும் செய்யலைங்க, என் பிள்ளைனால இப்படி ஆயிடுச்சுங்கன்னா காரணம் இவனுடைய ஹலால் என்று எண்ணிக்கொண்டு ஹராமை உண்டு விட்டான். ஹலால் என்று எண்ணிக்கொண்டு ஹராமை இவனுடைய வாழ்க்கையில் கலந்து விட்டான். அதனால தான் அந்த மான மரியாதைகள் அல்லாஹு தஆலா போக்கக்கூடிய அளவிற்கு ஆக்கி விடுகின்றான். அதிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பது ரசூலுல்லாஹ் அதையும் சொல்கிறாங்க. எவர் சந்தேகத்திற்குரியதை உண்ணுகின்றாரோ அல்லது சந்தேகத்திற்குரியதை அவர் அனுபவித்து விடுகின்றாரோ அப்பொழுது அவர் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, வேலியோரமாக ஒரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அது பயிருக்குள்ளே போய் மேயாதுங்கிறது சொல்ல முடியுமா? அது எப்படியா இருந்தாலும் ஒரு டயத்தில் உள்ளே போயிடும். அப்படியே அது தலையை தூக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே மேய்ஞ்சிக்கிட்டே உள்ளே போயிடும். இதுபோல் தான் நீ ஹராமோடு இல்லை, ஹராம் இல்லைங்க, ஹராமை ஒட்டுனது தாங்க, ஹராம்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவோம், மக்ரூஹ்னு நினச்சிக்கிட்டு லாஸ்ட்டில் என்ன செஞ்சிடும், ஹராமுக்குள்ளே உள்ளே போய் தள்ளி விட்டுரும் அப்படி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எச்சரிக்கை விடுத்து சில விஷயங்களை சொல்கின்றார்கள். ஒவ்வொரு மண்ணிற்கும் ஒவ்வொரு எல்லை இருக்கின்றது, அந்த எல்லையை நீங்கள் மீறாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் என்பது அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான், அதை நீங்கள் மீறி விடாதீர்கள் என்பதைத்தான் இதை குறிக்கக்கூடியது. அதே போல் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் பூமியில் அனைத்து எல்லைகள் அவனது எல்லைகள், அவனால் தடை செய்யப்பட்டவைகளாகும். அவனுடைய பூமி தான் இது, அல்லாஹ்வுடைய விசாலமான பூமி, எல்லாம் படைத்தான். அப்புறம் நம்ம கேட்கலாம், அப்பயே அல்லாஹ் அதை படைச்ச ஆளுக்காக படைத்தான், படைக்காமல் இருந்தால் ஹராம்னு தெரியுது, ஏன் அல்லாஹ் படைத்தான்? எல்லாம் படைச்சு தான் வச்சிருப்பான், அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். ஆனால் அது உனக்கு எப்பொழுது ஹலாலாக ஆகும் என்று தெரியுமா? அந்த சமயத்தில் உனக்கு அது அவசியப்படும். அதனால தான் அல்லாஹ் அதையும் படைச்சு வச்சிருக்கான், இல்லாட்டி அதை படைக்க மாட்டான் அல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான், அவனுக்கு தெரியும். நீ எச்சரிக்கையாக இரு என்பதைத்தான் எச்சரிக்கைப்படுத்திவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது நேராக ஆகிவிட்டால், சீராக ஆகிவிட்டால் உடல் முழுவதும் அனைத்தும் சீராக ஆகும். அவனுடைய அந்த சதை துண்டு மாத்திரம் கேடாக ஆகிருச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை அவ்வளோதான், சீரழிஞ்சு போய் சின்னாவண்ணப்பட்டு போயிடுவான் அப்படி என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு என்ன என்பதையும் சொல்லிவிடுகின்றார்கள். அதுதான் இதயம். ஒரு மனிதனுடைய இதயம் சுத்தமாக இருந்தால் இவனுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய இதயம் கெட்டு போய்விட்டால் அவனுடைய வாழ்க்கையும் கெட்டு சின்னாபின்னமாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு அல்லாஹ் மாக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.